அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியின் பிறந்த நாளை ஆதரவற்ற முதியவர்கள் மற்றும் சிறப்பு குழந்தைகளுடன் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர். அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்கல் பகுதியில் வசித்து வருகிறார். இவரது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், பல்வேறு அமைப்பினரும் அவரது இல்லத்திற்கு ராஜேந்திர பாலாஜிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். தனது பிறந்த நாளை ஆதரவற்றோர்களுடன் கொண்டாட வேண்டும் என எண்ணிய ராஜேந்திர பாலாஜி சாட்சியாபுரம் பகுதியில் உள்ள சிறப்பு குழந்தைகள் பள்ளிக்கு சென்று மாணவர்களுக்கு பள்ளி சீருடை வழங்கி அவர் தனது கைகளால் மாணவர்களுக்கு அறுசுவை விருந்து அளித்து மகிழ்ந்தார். இதனையடுத்து சிவகாசி ஜீவக்கல்லில் உள்ள ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்திற்கு சென்ற ராஜேந்திர பாலாஜி அங்குள்ள முதியவர்களுக்கு புத்தாடைகள் வழங்கி அறுசுவை உணவு பரிமாறினார். பின்னர் அமிர்தா அன்பு இல்லத்திற்கு சென்ற அவர் அங்குள்ள ஆதரவற்ற முதியோர்களுக்கும் புத்தாடைகள் வழங்கி அவர்களுக்கு சைவ உணவு பரிமாறி தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய ராஜேந்திர பாலாஜி, ஏழைகளுக்கு செய்கின்ற உதவிதான் இறைவனுக்கு செய்கின்ற வழிபாடு என தெரிவித்தார். பசியில் இருப்பவர்களுக்கு உணவு கொடுத்தால்தான் அந்த உணவிற்கு ஒரு மரியாதை, உணவு வழங்குபவர்களுக்கும் ஒரு மரியாதை என பேசினார். ஏழைகளுக்கு செய்கிற உதவிதான், தொண்டுதான் இறைவனுக்கு செய்கின்ற வழிபாடு என்று சொல்லி சென்றிருக்கிறார். ஏழைகளுக்கு ஒருவன் இறைவனுக்கு கை காணிய சென்று போல் அருள் பெறுவான் என்று சொல்லியிருக்கிறார்கள். எல்லா மதங்களை சேர்ந்த குர்ஆனிலும் இஸ்லாத்திலும் அதைத்தான் சொல்கிறது, பைபிளும் அதைத்தான் சொல்கிறது, பகவத்கீதையும் அதைத்தான் சொல்கிறது. உனக்கு கீழ் உள்ளவர்களுக்கு, கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு, உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு செவித்திறன், மன வளர்ச்சி, மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்தால் இறைவன் உங்களுக்கு நிறைய செய்வார் என்பது எல்லா மதங்களும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற பாடம். அந்த அடிப்படையிலே எனது பிறந்தநாள் விழாவை இங்கே வந்து இவரோடு அமர்ந்து விழா கொண்டாடி அவர்களுக்கு புத்தாடைகள் கொடுத்து, வேலை செய்கின்ற பணியாளர்களுக்கு உடை கொடுத்து, அத்தனை குழந்தைகளுக்கும் அறுசுவை அசைவ உணவு கொடுத்து அவர்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக எங்களை வாழ்த்துவது கடவுள் எங்களை ஆசிர்வதிப்பது போல் நாம் உணர்கிறோம். ஆகவே இந்த பள்ளியினுடைய சிறப்பு நம்முடைய சிவகாசி பகுதியிலே ஒரு ஆழமான அன்பை கொடுக்கின்ற பள்ளியாக விளங்குகின்றது. எங்களை போன்ற, என்னை போன்ற எத்தனை பேர் இந்த பள்ளியிலே வந்து பல நல்ல பணிகளை செய்திருக்கிறார்கள். என்னோடு இருப்பவர்களுக்கெல்லாம் நான் சொல்வது, உங்களுடைய பிறந்தநாள், உங்களுடைய பெற்றோருடைய பிறந்தநாள், உங்களது திருமண விழா, இவைகளுக்கெல்லாம் இது போன்ற ஆதரவின்றி இருக்கின்ற கடவுளின் குழந்தைகளுக்கு நீங்கள் உதவியாக இருங்கள். உங்களை ஆண்டவன் நல்ல முறையில் வைத்துக் கொள்வார். இதுதான் எங்களுடைய செய்தியாக இதை சொல்கிறேன். இல்லாத மக்களுக்கு கொடுக்கின்ற போது ஏற்படுகின்ற சந்தோஷம் மிகப்பெரியது. வசதி வாய்ப்புள்ளவருக்கு அறுசுவை உணவு கொடுத்தால் அந்த சுவையினுடைய அருமை தெரியாது, அந்த சாப்பாட்டுடைய பெருமை தெரியாது. பசியில் இருப்பவர்களுக்கு சாப்பாடு அளித்தால்தான் அந்த சாப்பாட்டுக்கு ஒரு மரியாதை, கொடுப்பவர்களுக்கு ஒரு மரியாதை. இங்கு இருப்பவர்கள் சாப்பாடுகள் அவர்களுக்கு கிடைக்கின்றது, அதை இந்த நிர்வாகம் பார்க்கின்றது. இருந்தாலும் நம்முடைய பல்வேறு நிகழ்ச்சிகளிலே, பிறந்தநாள் போன்ற நிகழ்ச்சிகளிலே அவர்களுக்கு உணவளிப்பது, அவர்களுக்கு உடை கொடுப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிற காரணத்தினால் இந்த முழுக்க எனது பணியானது இங்கே இந்த பள்ளி ஆதரவற்ற முதியோருடைய இருக்கக்கூடிய அந்த ஆசிரமம், பிறகு அமிர்தானந்தம் ஆசிரமம், ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற குழந்தைகள் படிக்கின்ற ஆசிரமம், இவைகளிலே இருக்கின்ற குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் உரை
உணவு கொடுத்து அவர்கள் இன்று ஒரு நாள் என்னோடு கழிக்கின்ற அந்த வாய்ப்பை நான் பெறுகிறேன்.